ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீத மகாதேசிகாய நமக. ஸ்ரீரன்னதோப்பு திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. வேதாந்த வேத்யாமிருத பாரிரேஷோ வேதார்த்த சாராமிருத பூதபர்யம் ஆதாய வர்ஷயந்தமகம் பிரபத்தியே காருண்யபூர்ணம் கைலிவைரிதாசம். நமஸ்காரம். அதாவது காகாசுர விருத்தாந்தத்தை பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு நாள் லேட்டாக எடுத்து க்ஷமிக்கணும். காகாசுரன் சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் கூட ராமன் எதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுத்தார், அவன் கண்ணை எதுக்கு எடுத்தார் அப்படின்றது கேள்வி. இதுக்கு நம்பிள்ளை அதே நேரத்தில் சுவாமி தேசிகன் ரெண்டு பேரும் ஆச்சரியமான அர்த்தங்களை சாதிச்சிருக்கா. நம்பிள்ளையோட அர்த்தம் எதில் அப்படின்னா, வார்த்தா மாலைன்னு ஒரு கிரந்தம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பூர்வர்களோட வார்த்தைகள்லாம் ஒரு மாலையாக பண்ண ஒரு கிரந்தம், ரொம்ப அற்புதமான கிரந்தம், எல்லாரும் வாசிக்கணும். நிறைய சம்பிரதாய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான கிரந்தம் அது. அதில் ஒரு வார்த்தையில் சுவாமி, அதாவது 64வது வார்த்தையில் நம்பிள்ளை இந்த விருத்தாந்தத்தை பற்றி ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, எதுக்காக ராமன் அந்த காக்காசுரோட வலது கண்ணை எடுத்தான் அப்படின்னு கேட்டால் அவர் ரெண்டு அதுக்கு சாதிக்கிறார். ஒன்று, ராமனோட பானம் அமோக பானம். ஸோ அதுக்கு மாற்று கிடையாது. ஒரு வாரி ஒரு இலக்கை நோக்கி ராமன் பானத்தை விட்டுட்டான்னா அதுக்கு பிரதி கிடையாது. ஸோ அந்த தொடுத்த பிரம்மாசுரத்துக்கு ஒரு இலக்கு வேணும். அதனால் அந்த காக்கையோட கண்ணை எடுத்துட்டான் ராமன். காக்கை எப்படி சரணாகதி பண்ணித்து திரிலோகான் சம்பரிக்கிரமிய தொமேவ சரணம்ங்கிறதுக்கான ராமனோட கால் பக்கத்தில் விழுந்தது. அந்த விழுந்ததையே சரணாகதியாக ராமன் எடுத்துண்டு, சரி அதோட உயிரை பிராணன் நம்ம போக்கடிக்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த பிரம்மாசுரத்துக்கு ஒரு இலக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு கண்ணை மட்டும், ஏன்னா காக்கைக்கால ஒரு கண்ணை வச்சு ரெண்டு கண்ணோட காரியத்தை பார்க்க முடியும், அதனால் ஒரு கண்ணை மட்டும் எடுத்தான் ராமன். இது ஒரு பதில் சாய்ச்சார். ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான பதில். இது சுவாமி தேசிகனும் இதே பதிலை அவர் ஸ்டைலில் சாதிச்சிருக்கார். தப்பு பண்ணால் அதில் காரணம், இனிமேல் கொண்டு லோகத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணால் இப்படி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது லோகத்தில் இருக்கவாளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ராமன் இந்த மாதிரி இதோட கண்ணை எடுத்தான் அப்படிங்கிறது நம்பிள்ளையோட ஆச்சரியமான பதில். ஒன்று என்ன, பிரம்மாசுரத்துக்கு இலக்கு வேணும். ரெண்டாவது, செய்த தப்பு, இந்த மாதிரி தப்பு இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு ஒரு ரெண்டு பதில் சாய்ச்சேன். ரெண்டாவது, இதில் சுவாமி தேசிகனோட பதில் இன்னும் விசேஷமாக இருந்தது. நம்பிள்ளையோடது விசேஷமாக இருந்தது, தேசிகனோடது விசேஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வந்தது பாருங்களேன். இலக்குக்கு பிரம்மாசுரத்துக்கு இலக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கண் எடுத்தாங்கிறது ஒரு பதில் சாய்ச்சார் நம்பிள்ளை. அப்போனா இன்னொரு கேள்வி வரணும். என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் சமுத்திரராஜனுக்கு மேலே அம்பு தொடுறதுக்காக ராமன் அம்பை எடுத்துட்டான். அம்பை வில்லில் ஏற்றியாச்சு. வில்லில் ஏற்றியாச்சுனானே விட போகிறான்னு தான் அர்த்தம். ஸோ ஏற்றின அம்பை திருப்பி ராமன் எடுக்கிறது இல்லை. அப்போ அமோகபானம் அது. அப்படி சமுத்திரராஜன் மேலே ராமன் விட வரும்போது சமுத்திரராஜன் சரணாகதி பண்ண உடனே ராமன் அம்பை திருப்பி வேறு திசையில் சமுத்திரராஜனோட விரோதி பக்கம் அதை அம்பை விட்டான். சரியா? இங்கேயும் அதே மாதிரியே பண்ணக்கூடாது. ராமன் அந்த காக்காசுரன் சரணாகதி பண்ணானே, அதை அந்த பிரம்மாசுரத்தை ஏன் ராமன் வேறொரு பக்கம் திசை திருப்பலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு தேசிகன் ஒரு பதில் சாதிச்சிருக்கார். இந்த பதில் இருந்தது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை, ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த காகம்
எல்லா இடத்துலையும் போச்சு. ஸ்ரீன்லோகான் சம்பரிக்கிரமியன்னு எல்லா லோகங்களுக்கும் போச்சு. தன்னோட அப்பா அம்மான்னு சொல்லப்படக்கூடிய இந்திரனுக்கும் அந்த தேவர்களோட இடத்துக்கு போச்சு. அதே நேரத்தில் ரிஷிகள்கிட்ட போய் வேண்டித்து, அப்புறம் பிரம்மா ருத்ரன் எல்லாரோட வாசல் தோறும் போய் நின்று வேண்டித்து. ஆனால் யாரும் ரட்சிக்க வரலை. இங்கே ஒரு டவுட்டு தேசிகன் சாதித்து அவரே பதில் சாதிக்கிறார். ரிஷிகள்லாம் சரணாகதி தத்துவத்தை நமக்கு சொல்கிறவா. ரிஷிகளும் சரணாகதி தர்மத்தை ஃபாலோ பண்ண வேண்டியவா. அவள் எதை ஆச்சாரியன்னா என்னன்னா, அவர் எதை ஃபாலோ பண்ணுறாரோ, எதை அனுஷ்டிக்கிறாரோ அதை தான் உபதேசிக்கணும். அனுஷ்டிக்காத விஷயத்தை ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார்னா அது பலிதமாகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஷிகள் லோகத்தில் எல்லாத்துக்கும் சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணிருக்க ரிஷிகளே சரணாகதியை பண்ணலை, சரணாகதி ரட்சணம் பண்ணலைன்னா அது சரியா? அப்போ ரிஷிகள் தப்பு பண்ணுறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவள் பண்ணது நல்லது தான். என்ன? பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவான்னு சுந்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம். இந்திரோ திருநேயத்ரகுணார் ஹோவான். அதாவது ராமன் ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனை பிரம்மா ருத்ரன் இந்திரன் எந்த தேவதைகளாலும் அவனை காப்பாற்ற முடியாது. ராமன் ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா வேறு எந்த தேவதையாலும் அவனை காப்பாற்ற முடியாது. இதை தான் சுவாமி தேசிகன் காமாசிகாஷ்டகத்தை நிசிம்மன் பூர்வமாக அவர் கனவு பண்ண தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேகி துவைசா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேகி. நீ ரக்ஷணம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி வந்துட்டேன்னா அவனுக்கு எந்த ஆபத்து எவனாலையும் கொடுக்க முடியாது. நீ சிக்ஷிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவனை எந்த தேவதையாலும் வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னு ஆழ்வாரும் இதையே அனுபவிக்கிறார். பண்ணால் நீ காப்பாற்று, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே என்ன ஆகுது? ரிஷிகள்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுறாளே, சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறவாளே சரணாகதி ரட்சணம் பண்ணலைன்னா இது தப்பாகாதான்னு கேட்டுண்டு சுவாமி தேசிகனே ஒரு பதில் சாதிக்கிறார். யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது, அதனால் அவள் காப்பாற்றலைங்கிறது முதல் பதில் சாதிச்சார். ஆனால் சுவாரஸ்யமே இல்லை. காப்பாற்ற முடியலைங்கிறதுக்காக ரட்சணத்தை விடக்கூடாதுல்ல. காப்பாற்ற முடியலனாலும் முயற்சி ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அவள் உண்மையாலுமே சரணாகத ரட்சணம் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த காகம் போய் அவள் காலில் விழுந்துதான், அவள் என்ன பண்ணா? தள்ளி விட்டாளா? தள்ளி விட்டதுனால அந்த காக்கைக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. என்னன்னா, காப்பாற்றுறே ரிஷிகள் வந்திருந்தானா ரிஷிகளுக்கும் அடி விழுந்திருக்கும், காக்கைக்கும் அடி விழுந்திருக்கும். இப்போது இதுக்கு யாரும் போக்கடம் இல்லைன்னு இந்த ராமன் காலிலே போய் திருப்பி விழுந்ததுனால தானே அதுக்கு உயிர் திருப்பி கிடச்சிது. திருப்பி சொல்கிறேன், நன்மை கெடுக்கும் சூக்ஷ்மமான அர்த்தம் அது. ரிஷிகள் காப்பாற்றுறேன்னு வந்திருந்தாலும் அவரை அந்த காகத்தை காப்பாற்றிருக்க முடியாது. அவள் என்ன பண்ணா? தள்ளி விட்டதுனால என்ன ஒரு சாயத்தை சாய்ச்சான்னா, நம்ம தள்ளி விட்டுட்டோம், இது நேராக போய் ராமனோட திருவிழையில் தான் போய் விட போகிறது. ராமன் திருவிழையில் விழுந்தோம்னா ராமன் கண்டிப்பாக ரட்சிப்பான். அதனால காக்கைக்கு ரட்சணம் கிடச்சிடும். இது எப்படி இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றுவோன்னு சொல்கிறா, நமக்கு அது காப்பாற்றுறதுக்கு சக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் சரணாகத ரட்சணமும் நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? யார் சக்தி உள்ளவனோ அவங்கிட்ட இவனை தள்ளி விட்டுருவோம். மார்க்கண்டேயனுக்கு எல்லாமே பரமசிவனார் கொடுத்துட்டே வந்தார். மோக்ஷம்னு நான் மார்க்கண்டேயன் கேட்கும்போது மோக்ஷமிச்சிய ஜனார்தனாதுன்னு மார்க்கண்டேயனை கொண்டு போய் மார்க்கண்டேயனும் கரியே மார்க்கண்டேயனும் அன்றுய கொண்டது நாராயணனுடைய ஆழ்வாசாரிக்கிறார். மார்க்கண்டேயனை கொண்டு போய் ஸ்ரீமன் ஜனார்தனோட திருவடியில் சேர்த்ததே பரமசிவனார் தான். அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளால் ஒரு விஷயம் முடியலன்னா யாரால் முடியுமோ அங்கே நம்ம போய் சேர்க்கறத நம்ம லோகத்துலையும் பார்க்குறோம். இங்கே ரிஷிகள் என்ன பண்ணா? அதே தான் பண்ணா. தங்களால் ரட்சிக்க முடியாது, நம்ம தள்ளி விட்டால் திருப்பி அவன் ராமன் திருவள்ளியில் தான் விடும், ராமன் கண்டிப்பாக திருவள்ளியில் விழுந்தவன் ரட்சிப்பான் அப்படிங்கிறது அவள் பண்ணது. ஸோ ரிஷிகள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது, இன்னும் சரணா தேசிகன் என்ன சாதிக்கிறாங்கிறதுக்கு வரல அடியன். என்னென்னா, அந்த காகம் ராமனோட திருவடியில் வந்து விழுந்தது, ஆனால் போக்கடமில்லையன்னு தான் வந்து விழுந்ததே தவிர தான் செஞ்ச தப்புக்கு பச்சாதாபப்பட்டு விழவே இல்லை. என்ன புரிஞ்சுக்கோங்க, செஞ்ச தப்புக்கு பச்சாதாபப்பட்டு வருத்தப்பட்டு இனிமேற்கொண்டு நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு உறுதிக்கோடு இருக்கிற சரணாகதி தான் உண்மையான சரணாகதி. நீங்கள் சரணாகதியோட லட்சணத்தை பார்க்கணும். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு சாதிக்கிறார்.
அப்போ ஆணுக்குள்ளேச சங்கல்பகான்றது என்ன? பெருமாளுக்கு பிடிச்சதை செய்வேன். பிராதிகுள்ளேச வர்ஜனம்னா என்ன? பிடிக்காதது செய்ய மாட்டேன். இது ரெண்டும் அதுக்கிட்ட இல்லை. அனன்யகதித்துவம் இருக்குது, எங்கேயும் போக்கடம் இல்லைங்கிறது இருக்குது, ஆக்கிஞ்சின்னம் தகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது இருக்கே தவிர இந்த ரெண்டு முக்கியமானது இல்லையே. தான் செஞ்ச தப்புக்கு அது வருந்தி காலில் வேலை. சுவாமி தேசிகன் அதான் சாய்க்கிறார், வருந்தி காலில் வேலை. போக்கடம் இல்லைன்னு கீழே விழுந்தது. போக்கடம் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, போக்கடம் இல்லைன்னு கீழே விழுந்த ஒரே ஒரு விஷயத்தை ராமன் கிருப்பையினால் சரணாகதின்னு ஏற்றுண்டான். ஏன்னா பாத்ம புராணத்தைப்படி சீத்தை சிபாரிசு பண்ணி அதோட தலையை கொண்டு ராமன் திருவள்ளியில் வச்சான் பாத்ம புராணத்தில் ஸ்லோகம். அப்போது சீதையோட ஸ்ரீமகாலட்சுமியோட சிபாரிசு இருக்கிறதுனால 100,000 பெருக்கும்னு சாய்ப்பா. நம்ம ஒன்று பண்ணால் தாயார் பா என் குழந்தை 100 பண்ணால் உனக்கு அப்படின்பா. நம்ம ஒரு புஷ்பத்தை பெருமா திருவிழா சமர்ப்பித்தோன்னா என் குழந்தை பற்றியா உனக்கு கூடையா புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறான்னு 100,000 பெருக்கி சொல்லுவாளாம் பிராட்டி. தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனால ராமன் தான் அது பச்சாதாபமும் படலை, வருத்தமும் தெரிவிக்கலை, அழுது காலில் விழலை. எல்லாரும் சீதையோட சிபாசி இருக்கிறதுனால பிராணனை காப்பாற்ற தான் அது சரணாகதி பண்ணிட்டு. எனக்கு உயிர் போகக்கூடாது, என்னை உயிரை காப்பாற்று, இதுவும் முக்கியமான விஷயம். அது கேட்டது என்னவோ அது கழிச்சிட்டதுக்கு, அது உயிர் போகக்கூடாதும் பிரார்த்தனை பண்ணிட்டு பிராணன் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் செஞ்ச தப்புக்கு பச்சாதாபப்படலைன்னா இனிமேல் கொண்டு அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கண்ணை எடுத்தார். இதுதான் ராமன் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யது சதாமேதது அகர்கிதம்னு சாதிக்கிறார். நண்பன் வேஷம் போட்டுண்டு வந்தாலும் நான் அவனை விட்டுவிட மாட்டேன். நத்யஜேயம், நீ உண்மையான பக்தியோட இல்லை, நண்பன் ஒரு வேஷம் விட்டு கொண்டு வந்தாலும் ஒன்றை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது சரண்யனான சௌஷீல்யத்தில் நிர்தாரணான ததா ஏதத் விரதம் மம ரக்ஷணமே தனக்கு விரதமாக இருக்கக்கூடிய ராமனோட விரதம். ஸோ நாம் இதுலேருந்து என்ன சுவாமி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரணாகதின்னு போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு டெய்லி துயானுசந்தானம் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் கிடையாது, அது சரணாகதி இல்லை. செஞ்ச தப்புக்கு பச்சாதாபப்படணும், மேற்கொண்டு தவறுகள் பண்ணாமல் இருக்கணும். தவறுகள் பண்ணாமல் ஒருவேளை பிரமாதமானதோ தவறுகள் நடந்துருத்து, நம்மளோட புத்தி இல்லாத மாதிரி தவறுகள் நடந்துருத்துன்னா அதுக்கு பச்சாதாபப்பட்டு அழணும். அந்த அழுகையை தான் பெருமாள் சரணாகதியை எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நம்ம பண்ணுற தப்பு பண்ணிவிட்டு அது இப்போது இந்த பாவ மன்னிப்புன்னு மாதிரி ஒன்று வச்சுருக்காளே சில சம்பிரதாயங்களில், அந்த மாதிரி మన சம்பிரதாயத்தில் கிடையாது. தப்பு பண்ணிட்டா போய் பெருமாள்கிட்ட க்ஷமாபணம் வாங்கணும், மேற்படியும் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனசை வச்சுட்டு சரணஞான ராமனோட திருவடிக்கு பல்லாண்டு பாடி இந்த மாதிரி சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி லகுவாக நமக்கு சாதித்த அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சாரியர்கள் 2 பேருமே, சுவாமி நம்பிள்ளை ஆகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும், அவர் 2 ஆச்சாரியோட திருவடிக்கு பல்லாண்டு பாடி நம்பிள்ளை திருவடிகளே சரணம், சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம், அஸ்வதாச்சாரியன் திருவடிகளே சரணம் சொல்லி பூர்த்தி பண்ணு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.